இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்றும் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து ஆயத்தப்படுத்து என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். யாத்ராகமும் 34:2 விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் இங்கே மோசேயை அழைக்கிறார். இங்கே நடந்த சம்பவம் நம் அனைவருக்கு தெரியும். இந்த மோசே அவனுடைய வாழ்க்கையிலே முதலாவது 40 வருடம் அவன் ராஜ வாழ்க்கை வாழ்கிறான். அடுத்து 40 வருடம் வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அடுத்து 40வது வருடம் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிறான். இங்கே மோசேயை கர்த்தர் தேவன் எப்படி ஆயத்தப்படுத்தினார், எப்படி மோசே ஜனங்களை ஆயத்தப்படுத்தினார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இங்கே மோசே அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிறான். செங்கடலை இரண்டாக பிளந்து இங்கே பார்வோனுக்கு முன்பாக இந்த ஜனங்களை மீட்டு கொண்டு அடிமையாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு கானான் தேசத்துக்கு அவன் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இதுதான் கர்த்தர் அவனோடு பேசின காரியம். இப்போ எல்லா ஜனங்களை வழி நடத்துகிறான். கர்த்தர் மோசேக்கு 2 பலகைகளே கற்பலகைகளே கற்பனைகளை கொடுக்கிறார், கட்டளைகளை கொடுக்கிறார். 10 கட்டளைகளை கொடுக்கிறார். அவர் வாங்கி கொண்டு வரும்போது மோசேயை காணவில்லை என்று சொல்லி ஆரோன் அவன் ஒரு கூட்டத்தை கூட்டி அங்கே ஒரு தங்கத்தினாலான ஒரு சிலையை உருவாக்கி அங்கே ஒரு பலி நடந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்த மோசே அந்த பலகைகளை போட்டு உடைத்து விடுகிறார். இங்கே நடந்த சம்பவம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவன் முறையிடுகிறான். கர்த்தர் சொல்றார், மோசேயை பார்த்து சொல்கிறார், இந்த ஜனங்களை நான் அழிச்சு போட்டுறேன், இந்த ஜனங்கள் இப்போது அழிய போறாங்க, உனக்கு மேன்மை உண்டாக உன்னை ஆசீர்வதிக்க உன் சந்ததியை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன்னு சொல்றான். அப்போ கூட அந்த மோசேன்னு சொல்றான், கெஞ்சி கேட்கிறான், இந்த ஜனங்களை இறங்கி பேசிக்கிறான். ஆண்டவரே உங்களை மன்னிங்கன்னு சொல்றான். அப்போதுதான் கொடுக்கப்பட்டிருக்கிற தருணம் தான் இந்த தருணம். நீ அதிகாலமே எழுந்து நீ சீனாய் மலைக்கு வான்னு சொல்ற. அது மாத்திரமில்ல, நீ உடைத்தாயே அதே போல மறுபடியுமாக ஒரு பலகைகளை செதுக்கி கொண்டு வாண்டு. இப்போ மோசே அவன் ஆண்டவர் சமூகத்திலே அவன் கடந்து செல்கிறான். செல்லும்போது அங்கே நடந்த காரியம் என்னன்னா, ஆண்டவர் மோசே ஆயத்தப்படுத்துகிறார். எப்படி என்றால், அந்த சீனாய் மலையில் அவன் செல்லும்போது யாரும் அவன் கூட வரக்கூடாது, அந்த மலையில் எந்த ஜனங்களும் நடமாடக்கூடாது, என ஆடு மாடுகள் கூட அங்கே பிரவேசிக்கக்கூடாது என்று கட்டளையிடுகிறார். இங்கே எல்லாம் போகிறார். இப்போ மேகத்திலே இறங்கி வருகிறார். ஆண்டவர் மகிமையின் மேகமாக அங்கே இறங்கி வருகிற மோசே இங்கே தேவனை பார்த்து செல்கிறார். தேவனுடைய சாயலை பார்த்து, கர்த்தரே ஆவியானவரே, நீர் இரக்கமுள்ள கிருபையுள்ள நீடிய சாந்தமுள்ள தேவன், 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிற தேவன், அக்கிரமத்தையும் மீறுதல்களையும் பாவங்களையும் மன்னிக்கிற தேவன், குற்றவாளிகளை குற்றமற்றவர்களாக விடாமல் தண்டனையை 4ஆம் தலைமுறை வரைக்கும் கேட்கிறவர் நீர். இப்போ அவர் அந்த ஆண்டவர் சமூகத்தில் போய் கற்பனைகள் எல்லாம் கட்டளைகள் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து விட்டார். ஜனங்களை அவர் வழி நடத்த வேண்டுகிற இந்த மோசே செய்த ஒரு காரியத்தை பாருங்கள். நான் வாசிக்கிறேன். மோசே சொல்கிறார், கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கைகளில் ஓங்கி கன்மலையிலே தன் கோலை 2 தரம் அடிக்கிறார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, அவர்கள் அடிக்கடி இங்கே மோசேயை சொல்வார், இது வணங்கா கழுத்துள்ள ஜனம், அவர்கள் முறுமுறுக்கிற கூட்டத்தார். இப்போ அவங்களுக்கு தண்ணி இல்லை,
இப்போ தண்ணீருக்காக அவங்க மன்றாடும் போது அந்த மோசே சொல்கிறார், நாங்கள் ஏன் உனக்கு கொடுக்கணும்? பெருமை. மோசேக்கு இந்த தருணத்தில் ஒரு பெருமை பேச்சு வருகிறது. நீங்கள் கலக வீட்டார், அவனே நியாயம் தீர்த்து விடுகிறார். இப்போ கர்த்தரை பார்க்கிறார். அங்கே கண்மலை 2 தரம் அடிக்கிறார். அவர் இந்த தவறுக்காக அந்த மோசே ஆண்டு சமூகத்தில் 3 முறை மன்னிப்பு கேட்கிறார். இங்கே பாருங்க, இவர் செய்த தவறு நிமித்தம் கானான் தேசத்தை பார்ப்பதற்கான வாய்ப்பு மாத்திரம்தான் மோசேக்கு கிடைத்தது. அங்கே அவன் செல்லவில்லை. இந்த மோசே ஜனங்களை வழிநடத்த வேண்டும். கர்த்தரோடு இருந்த மோசே, கர்த்தரோடு இருக்கிறார், முகமுகமாய் தரிசித்த இந்த மோசே தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களோடு செல்லும்போது தன் பாதையை மறந்து விடுகிறான். கர்த்தர் ஆயத்தம் படுத்தி வைத்த கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்காக தன் ஜனங்களை அவன் வழி நடத்த வேண்டிய மோசை மூர்க்க வெறி கொண்டு அவன் எடுத்த தவறான முடிவு நிமித்தம் கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியவில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? நாம் சொல்கிறோம், நான் வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், இப்படி சமூகத்தில் உபவாசிக்கிறேன், ஆலயத்துக்கு நான் செல்கிறேன், நம்ம ஆயத்தமாயிட்டோன்னே ரெடி. இப்போ கூட பரலோகத்து ஆண்டவர் 2ஆம் வருகை இன்னைக்கு வர்றேன்னா நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு டார்கெட் வச்சிருக்கிறார். இங்க மோசேக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? கானான் தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தணும். அப்ப எவ்வளவு பொறுமையா போகணும். 30 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்களை வழி நடத்துகிறார். எவ்வளோ அற்புதங்களை பார்க்கிறாரு, எவ்வளோ அதிசயங்களை பார்த்தோம். தன்னுடைய சுயத்திலே யோசித்து விடுகிறார் அல்லவா? பிரியமான, சில நேரங்களில் நாமும் கூட சுயமாக யோசித்து விடுகிறோம். பட்டு விட்டோம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். இந்த கானான் தேசத்தை பார்த்தான் அந்த மோசே, ஆனால் சென்று அவன் அனுபவிக்கவில்லை. அவன் சந்ததி, அவனுக்கு பின்பதாக வந்த சந்ததிகள் தான் சென்றார்கள். பிரியமானவர்களே, நம்மளும் கூட பரலோக ராஜ்யத்துக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். நமக்குன்னு ஒரு டார்கெட்டை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. ஒரு நல்ல ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு, நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு, நண்பர்களை கொடுத்துருக்கிறாரு, சபையை கொடுத்துருக்கிறாரு. அப்போ இத்தனை தருணங்கள் கொடுத்தும் நம்ம சில நேரங்களில் ஆயத்தப்படுத்தாமல் இருக்கிறோம்ல. இன்றைக்கு இந்த தலைப்பின் கீழே அநேக காரியங்களை நம்ம பார்த்தோம். நம்ம தேவ ஜனங்களை பார்த்தோம். இன்றைக்கு நம்ம ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் சமூகத்தில் ஒப்படைப்போமா? அன்பின் பரலோக தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மோசையோடு இருந்து மோசைக்கு அப்பா அவனுக்கு வாக்கு கொடுத்த அந்த கானான் தேசத்தை அவன் பார்க்க மட்டும்தான் செய்ய முடிந்தது, அங்கே அனுபவிக்க முடியவில்லை. நாங்களும் கூட சில நேரங்களில் பிரயாசப்படுகிறோம். நம்முடைய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற அந்த காரியத்துக்காக நாங்கள் பொறுமையோடு ஓடணும். கர்த்தாவே, நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம், ரெடியாக இருக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் அந்த ஆயத்தங்கள் எங்களுக்கு சோர்ந்து எங்களுடைய பாதையை விட்டு வழி விலகி செல்ல வேண்டிய சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டிருக்கிறோப்பா. இன்றைக்கும் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நாங்களும் ஆயத்தப்பட, மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த எங்களை தகுதிப்படுத்த உங்களுடைய சமூகத்திலே நான் வைக்கிறேன், தாழ்த்துகிற உரிமையாக்கிறேன். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன். மகிமை 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 மகிமை